சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவிஞரின் வரிகளில் டி. ராஜேந்தரின் பிடிவாதத்தை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். டி. ராஜேந்தர் அவர்கள் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருப்பார். பாடலின் வரிகள் அந்த மெட்டோடு சரியாக பொருந்த வேண்டும் என்பதில் அவர் அதிக கவனம் செலுத்துவார். ஒரு முறை கண்ணதாசனிடம் ஒரு பாடலை எழுதச் சொல்லி வாய்ப்பு கேட்கிறார். கவியரசரும் தனது வழக்கமான பாணியில் மிகச்சிறந்த வரிகளை எழுதி கொடுக்கிறார். எல்லோரும் அந்த வரிகளை பார்த்து பிரமித்து நிற்கிறார்கள். ஆனால் டி. ராஜேந்தர் மட்டும் அமைதியாக இருக்கிறார். அவர் அந்த வரிகளை மெட்டோடு பொருத்தி பார்க்கிறார். அவருக்கு ஒரு வார்த்தை திருப்தி அளிக்கவில்லை. கவிஞரின் வரிகளில் ஒரு சிறிய வார்த்தையை அல்லது ஒரு வரியின் அமைப்பை மாற்றச் சொல்லி டி. ராஜேந்தர் கேட்கிறார். நினைத்துப் பாருங்கள், அப்போது கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலம். அவரது வரிகளை மாற்றச் சொல்லி கேட்பது என்பது கவிஞரையே தட்டி கேட்பது போன்றது. எல்லோரும் பயந்து போய் இருக்கிறார்கள், கவிஞர் கோபப்படப் போகிறாரோ என்று. ஆனால் கண்ணதாசன் என்ன செய்தார்? அவர் டி. ராஜேந்தரின் அந்த துடிப்பையும் இசைக்கான அவர் வைத்திருந்த அந்த தெளிவையும் கவனித்தார். டி. ராஜேந்தர் மிக மரியாதையுடன், கவிஞரே, இந்த வரிக்கு பதில் அந்த வார்த்தையை போட்டால் இன்னும் அழகாக இருக்குமே என்று தன் கருத்தை சொல்கிறார். கண்ணதாசன் அந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறார். உண்மையில் டி. ராஜேந்தர் சொன்ன அந்த மாற்றம் அந்த மெட்டிற்கு இன்னும் பொருத்தமாக இருந்தது. கண்ணதாசன் அங்கேயே சிரித்து கொண்டே அந்த மாற்றத்தை செய்கிறார். அன்று அந்த இடத்தில் கண்ணதாசன் காட்டிய அந்த முதிர்ச்சிதான் ஒரு மேதையின் அடையாளம். எந்த ஒரு தயக்கமும் இன்றி தன் வரிகளை விட பாடலின் தரம்தான் முக்கியம் என்று அவர் கருதிய தருணம் அது. டி. ராஜேந்தர் தன்னிடம் இருந்து அந்த துணிச்சலால் கவிஞரிடமே திருத்தம் கேட்ட அந்த சூழலை உருவாக்கினார். ஒரு பக்கம் அனுபவம், இன்னொரு பக்கம் இளமை துடிப்பு. இவை இரண்டும் சேர்ந்த போதுதான் அந்த பாடல் காலத்தால் அழியாத பாடலாக மாறியது. டி. ராஜேந்தரின் திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த பாடல் வெற்றி பெற்ற பிறகு டி. ராஜேந்தர் கண்ணதாசனிடம் காட்டிய மரியாதை இன்னும் அதிகரித்தது. இது ஒரு கலை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கலைக்கு வயது கிடையாது. இந்த சம்பவத்தில் நாம் உணர்வது ஒன்றுதான். கலையில் மூத்தவர் இளையவர் என்ற பாகுபாடு கிடையாது. இசையும் வரிகளும் ஒன்றாக இணையும் போதுதான் அந்த பாடல் உயிர் பெறுகிறது. கவிஞர் கண்ணதாசன் தனது வரிகளில் எந்த பிடிவாதமும் காட்டாமல் பாடலின் தேவைக்கேற்ப வளைந்து கொடுத்த அந்த பொருந்தன்மைதான் அவரை தமிழின் ஆகச்சிறந்த கவிஞராக உயர்த்தியிருக்கிறது. டி. ராஜேந்தரின் அந்த துணிச்சலான அணுகுமுறையும் கண்ணதாசனின் அந்த பெருந்தன்மையான முதிர்ச்சியும் சேர்ந்தே அந்த பாடல்களை இன்றும் நம்முடன் பயணிக்க வைக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். கண்ணதாசன் டி. ராஜேந்தர் கூட்டணியில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.